بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் EPC நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் நடாத்தப்படுகின்ற காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கியம் பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடராக நடாத்தப்படுகின்ற இலவச வகுப்பில் இன்றைய வகுப்பானது 34வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் மிக தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் சென்ற வெள்ளிக்கிழமை எம்முடைய வகுப்பு இடம்பெறவில்லை. அதற்கு முன்னைய வாரத்தில் நாங்கள் கவிதை படித்தோம். கவிதையில் நான் நினைக்கின்றேன் அல்ஹல் இஸ்லாமுலனா தீனா, அல்ஹல் இஸ்லாமுலனா தீனா ஜமீஉல் கௌனிலனா வத்வனா என்ற கவிதையை நாங்கள் கடைசியாக இடம்பெற்ற வகுப்பில் கற்றுக்கொண்டோம். அதற்குரிய அரபு மொழியிலான வினாக்கள், தமிழ் மொழியிலான வினாக்களை நான் இன்று உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதற்கு நான் அந்த வினாக்களுக்கான விடைகளை கலந்துரையாடுவதற்கு முன்னர் நான் நினைக்கின்றேன் தரம் 11 மாணவர்களாகிய உங்களுக்கு பாடசாலையில் 3ஆம் தவணை பரீட்சை இடம்பெறுகின்றதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. சில பாடசாலைகளில் சற்று பிந்தி 3ஆம் தவணை பரீட்சை இடம்பெற இருப்பதாக அறியப்பெற்றேன். எல்லா பாடசாலைகளும் அந்த நிலைமையா என்று தெரியாது. எனவே நான் நினைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட கவிதைக்கான அரபு மொழியிலான வினாக்களை கலந்துரையாடுவதை விட உங்கள்கிட்ட கேட்டுட்டு மாதிரி ஒரு வினாத்தார கலந்துரையாடினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க, உங்களோட ஸ்கூல்ல எப்ப எக்ஸாம் அல்லது எக்ஸாம் நடந்துட்டா என்றதை மட்டும் நீங்க சொன்னா சரி. இன்ஷா அல்லாஹ். நீங்க எனக்கு புதன்கிழமைக்கு அரபிக் இது எக்ஸாமிக்கு சார். இந்த வாரப்பு தானா? ஓ சார். ஓகே. மத்தாக்களுக்கு எப்படி சார்? எங்களுக்கு 28 ஸ்டார்ட். சரி. அரபு இலக்கிய நயம் டைம் டேபிள்ல எப்ப தெரியானா? சரியா சார். ஓகே. மற்றவங்க ஓகே, ரைட். ஓகே, அப்போ 2 பேருக்கு தான் எக்ஸாம் இருக்கிற போகிற இல்லையா? சரியா? ஹயர். அப்போ வெட்னஸ்டே நடைபெறும். ரைட். ஓகே. இப்போ என்ன செய்வோம், நாங்கள் ஒரு போன வருஷங்களில் நடந்த எக்ஸாம் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோமா, இல்லாட்டி நாங்கள் வளமையாக பார்த்துட்டு போகிற மாதிரி கவிதைகளை பார்த்து முடிப்போமா? சார் பேப்பர் வந்து செய்வோம் சார். எல்லாருக்குமே உடன்பாடா? ஓ சார். ஓகே, ரைட். ஓகே, சரி. ஓகே, கொஞ்சம் வரீங்களா? ஓகே. ரைட். ஓகே. இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சில பேப்பர்களை கலந்துரையாடுவோமே. ரைட். ஓகே. ஓகே, உங்களுக்கு கேள்வி விளங்குதா? சார். ரைட். ஓகே, ரைட். இந்த எக்ஸாம் பேப்பர் 2022ஆம் ஆண்டு
வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தால் நடத்தப்பட்ட ஒரு எக்ஸாம் பேப்பர் ஓலெவல் எக்ஸாமுக்காக முன்னோடி பரீட்சையாக வழங்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கும் இது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? சரியா? தேர்ட் டேர்ம் உங்களுடைய தேர்ட் டேர்முக்கும் அதே போல ஓலெவல் எக்ஸாமுக்கும் இந்த பேப்பர் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இன்ஷால்லா பார்த்து கொண்டு போவோம். ரைட்? உங்களை யாருக்காவது எக்ஸாம் நடந்து முடிஞ்சா இல்லை? யாருக்கு சரி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிட்டா இல்லை தானே? ஓலெவல் இந்த தேர்ட் டேர்ம் எக்ஸாம் இல்ல சார். ஓகே. அப்படி ஒருவேளை இப்ப புதன்கிழமை இருக்கிறேன்னு சொன்னவங்க அவங்களோட எக்ஸாம் நடந்து முடிஞ்ச கையோடையே அந்த பேப்பர் இன்ஷால்லா எங்களுக்கு நீங்க எனக்கு அனுப்பி வைங்க. அப்ப நான் அது அடுத்தடுத்த வகுப்புகள்லையும் மற்ற மாணவர்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கு பொருத்தமானதாக இருக்கும் இன்ஷால்லா. ரைட். உங்களுக்கு தெரியும் வினாத்தாள் 1 வினாத்தாள் 2 2 பகுதிகளை கொண்டதாக எக்ஸாம் பேப்பர் இருக்கும். அதில் வினாத்தாள் 1 வரக்கூடிய எல்லா கேள்விகளும் கட்டாயமானது. வினாத்தாள் 2 வந்து வினாத்தாள் 2 ஆரம்பத்தில் வரக்கூடிய 2 வினாக்கள் நிற்குது. ஒன்று கவிதை அடிப்படையாக கொண்டு, அடுத்தது உரைநடை அடிப்படையாக கொண்டு. அந்த 2 ஏதாவது ஒன்று எழுதுற கட்டாயமானது. அதோட சேர்த்து நீங்க இன்னும் 2 பெரிய வினாக்களுக்கு நீங்க விட எழுத வேண்டும். சரியா? ரைட். அப்ப நீங்க வந்து அந்த ஐடியா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில இப்ப நாங்க வினாத்தாள் 1 நாங்க முதலாவதாக பார்ப்போம். சரியா? இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. ஜாஹிலியா காலத்தில் பாடப்பட்ட அதிசிறந்த கவிதைகளை அம்மக்கள் பாதுகாத்த முறைகளில் 2 தருக. சொல்லுங்க பார்க்க 2 முறைகள். சொல்லுங்க பிள்ளைகள். ஒன்று என்ன? மனநமிட்டு பாதுகாத்தார்கள். உங்களுக்கு தெரியும் ஜாஹிலியா கால மக்களிடம் காணப்பட்ட மிக சிறப்பான ஒரு விசேட அம்சம் தான் என்னென்றா மனநமிடுதல். சரியா? அவங்க குயிக்காக மனநமிட்டு கொண்டார்கள். ரைட்? ஏண்டா எழுதுவதற்கான கற்றல் அதாவது கருவிகள், எழுதுவதற்கான கருவிகள் போதிய அளவில் காணப்படலை. இப்பதான் எல்லாருக்கிட்டையும் தேவைக்கு மிச்சம் பேனா, பென்சில், கொப்பி அண்டு இருக்குது. ஆனா ஆரம்ப காலங்கள்ல அப்படி இருக்கல. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றா மனநமிட்டு பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அது முதலாவது முறை. 2வது முறை என்ன? எழுதி தொங்க விடப்பட்டு. ரைட். ஓகே. 2வது என்னண்டா அப்ப அந்த எழுதுவதற்கான கருவிகள் இல்லை தானே. அப்ப அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அதிசிறந்த கவிதைகளை வந்து நீங்க சொன்ன மாதிரி அத பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு வருது இல்லையா? ரைட். அவற்றை காபாவில் எழுதி தொங்க விட்டு பாதுகாத்தார்கள். அப்ப அந்த கவிதைகளை எழுதி காபாவில் தொங்க விட்டு பாதுகாத்தார்கள். காபாவில் மட்டுமல்ல, வரக்கூடிய தகவல்களை நாங்க படிச்சு பார்க்கிற நேரம் மன்னர்களுடைய மாளிகைகள் அதே போல வீட்டு கூரைகளிலும் தொங்க விட்டதாக ஒரு கருத்தொண்டு இருக்குது. எழுதி தொங்க விட்டதாக ஒரு கருத்தொண்டு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு சுவரா தெரியும் என்னன்னா காபாவில் எழுதி தொங்க விட்டது தெரியும். எனவே நீங்க அதை எழுதினா சரி. ஓகே. ரைட். அடுத்த பாருங்க. அடுத்த கேள்வி, பழைய ரசாயில்களுக்கு பதிலாக இஸ்லாமிய பண்பாட்டு பின்புலத்தில் கட்டுரைகள் எழுதி வெளியிட்ட நவீன கால இஸ்லாமிய இலக்கிய அறிஞர்கள் 2 தருக. சொல்லுங்க பாக்க. அபுல் ஹசன் அலி நத்வி. வெரி குட். அபுல் ஹசன் அலி அந்நத்வி. அடுத்தது பஹாவுத்தீன் அபீரி. பஹாவுத்தீன் அபீரி. சரியா? சையத் குதுப், நஜீப் அல் கைலானி போன்றவர்களை சொல்லலாம். 4 பேர் இருக்குது. இது வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் ஜாஹிலியா கால இந்த அரபிலக்கியத்தை ஒவ்வொரு கட்டமாக பிரிக்கிற இல்லையா? குறிப்பாக ஜாஹிலியா கால அரபிலக்கியம், அடுத்தது குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான அரபிலக்கியம், அடுத்தது உமையா கால அரபிலக்கியம், அப்பாசியர் கால அரபிலக்கியம், நவீன கால அரபிலக்கியம். எக்ஸாமை பொறுத்தளவில், ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தளவில் கூடுதலாக ஜாஹிலியா காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் கேள்விகள் வந்திருக்குது. இருந்தாலும்
நீங்க எல்லா காலகட்டங்களையும் குறிப்பாக பார்க்கணும். இதுலயும் குறிப்பாக இந்த மாதிரியான பேர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு காலத்திலையும் விசேடமாக பேசப்பட்ட இலக்கியவாதிகள், இலக்கிய அறிஞர்கள் 2 பேர்ட பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். இப்ப இங்க வந்து 4 பேர்ட பேர் இருக்குது உங்களோட புத்தகத்துல. நான் நினைக்கிறேன் நஜீப் அல் கைலானி இருக்கிறாரு, சையத் குத்துப் இருக்கிற, அபுல் ஹசன் அலி நதுவி இருக்கிறாரு, பஹாவுத்தீன் அபீரி என்று 4 பேர்ட பேர் இருக்கிறது. இந்த 4 பேரையும் நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 பேரை பாடமாக்கி கொண்டா போதும். சரியா? அதே போலதான் இப்ப வந்து அதுல வரக்கூடிய நவீன காலத்துல வரக்கூடிய ஒன்றுதான் என்னென்றா, இலக்கியத்தை இலக்கிய கண்ணோட்டத்தோட பார்க்கிறது, இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோட பார்க்கிறேன்னு 2 சிந்தனைகள் வந்துச்சு. அப்படி என்றா இலக்கியத்தை வெறும் இலக்கியமாகத்தான் பார்க்கணும். அப்ப அதுல இஸ்லாமிய வரையறைகள் பேணப்படல. சரியா? இலக்கியத்தை இலக்கியமாகவே பார்த்ததால இஸ்லாமிய வரையறைகள் பேணப்படாம சும்மா மனோ இச்சையின் பிரகாரம் எல்லாத்தையும் எழுதிட்டு போறது. அந்த பின்னணியில வந்தவர் தான் யாருன்னா தாஹா ஹுசைன். தாஹா ஹுசைன் அரபு மொழி புத்தகங்களை நீங்க எடுத்து பார்த்தா வெறுமனே அது இலக்கிய பார்வையில் எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்கும். ஆனா இலக்கியத்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு எழுதியவர் யாருன்னு சொன்னா மஹ்மூத் அக்காத். இவங்களோட பேர்களை கொஞ்சம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது மிக முக்கியமாக இந்த நவீன கால அரபு இலக்கியத்துல அந்த பாடசாலைகளை உருவாக்கினாக்கள், பாடசாலைகளை நிறுவினாக்கள் என்று வரக்கொள்ள சயீத் பாஷா என்று மட்டும் எழுதினால் போதும். சயீத் பாஷா சக்லூல் இது புத்தகத்துல. அடுத்த யாருன்னு சொன்னா முகமது அலி பின் இப்ராஹிம். சரியா? இந்த பேர்களை நீங்க மிச்சம் அலட்டி கொள்ளாம பாடமாக்கினா சரி. அதாவது நான் சொல்றேன், சரியா விலங்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப அப்பாசியர் காலமா இருக்கலாம், நவீன காலமாக இருக்கலாம், ஜாகிலியா காலமாக கூட இருக்கலாம். எல்லாத்த பேரையும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப முஅல்லகாத்தில் இடம்பெறக்கூடிய கவிஞர்கள் யாருன்னு சொன்னா 7 பேர்ட பேர் இருக்குது. 7 பேரும் பாடமாக்க தேவையில்லை. நீங்க 2 பேர்ட பேரை பாடமாக்கி கொண்டா போதும். சரியா? அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உமையா காலத்துல 4 பேர்ட பேர் தந்திக்கிறார். அதுலயும் 2 பேர்ட பேர் தெரிஞ்சா போதும். அப்பாசியர் காலத்தை பொறுத்தளவுல புத்தகத்துல ரொம்ப பேர்ட பேர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 பேர்ட பேர் இருக்குது. 9 பேர்ட பேரையும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணுமென்று இல்லை. லேசான பேர்களை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. உதாரணமாக இப்ப அபு நவாஸ், அப்பாசியர் காலத்துல லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ள எளிமையான பேரு அபு நவாஸ். அது லேசி, வாய்க்கும் லேசி, எழுதவும் லேசி. சரியா? அதே போல அபு ஃபிராஸ் ஹம்தானி, அபு ஃபிராஸ் அந்த பேரும் மிச்ச லேசி. அந்த மாதிரியான பேர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல உமையா காலத்தை பொறுத்தளவில் 2 பேர்ட பேர் இருக்கிற. அதுல முதலாவது அக்தல் இருக்குது. நீங்க எழுதக்குள்ள அக்தல் எழுதுவீங்க. அதே போல ஃபரஸ்தக். சரியா? ஃபரஸ்தக். இந்த 2 பேர்ட பேரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஹைலைட் பண்ணினாலும் பரவாயில்ல, கையில புத்தகம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க புத்தகத்தை பேரட்டி நான் சொல்ற இந்த பேர்களை நீங்க ஹைலைட் பண்ணி கொண்டா அவளுக்கு படிக்கிறதே லேசா இருக்கும். அக்தல், ஃபரஸ்தக். அதே போல அப்பாசியர் காலம் நான் என்ன சொன்னேன், அபு நவாஸ். அதே போல அபு ஃபிராஸ் ஹம்தானி. அதே போல இப்ப நவீன காலத்துல வந்து அந்த 4 பேர்ட பேர்ல நஜீப் அல் கைலானி, சையத் குத்துப், அபுல் ஹசன் அலி நதுவி, பஹாவுத்தீன் அபீரி. இந்த 4 பேர்ட பேர்ல 2 பேர்ட பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. இதோட இந்த சிலபஸ்ல உள்ள விஷயம், இந்த தகவல்கள் ஓகே சிலபஸுக்கு உட்பட்ட விஷயம் என்றதால கேள்விகள் வரலாம். சரியா? ரைட், ஓகே ஓகே. அடுத்த பாருங்க, பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக.
ரைட், ஓகே. சரி, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக. ரைட், இப்ப இந்த சொற்களை பாருங்க. வேதனை குறித்து, ரெண்டாவது தடுக்கக்கூடியது, மூன்றாவது உயர் பாதைகளை உடைய, நாலாவது அதன் அளவு. சரி, இந்த வினாவை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியாது எந்த சூறாவில் இருந்து வரும் ஆண்டு. இப்போ நீங்கள் 11ஆம் ஆண்டு படிக்கிறதா இருந்தாலும் 10ஆம் ஆண்டிலிருந்து கூட ஒரு சூறா வரலாம் எக்ஸாமுக்கு, தேர்ட் டைம் எக்ஸாமுக்கு. ஆனால் ஓ லெவல் எக்ஸாமுக்கு 2 வகுப்புல இருந்தும் ஏதாவது ஒரு சூறா வரலாம். அப்ப நீங்க சொற்களுக்கான பொருள் பாடமாக்கி வச்சிருக்கணும். அது ஆக முக்கியம். சொற்களுக்கான பொருள் உங்களுக்கு பாடம் இருக்கணும். ரைட், ஓகே. வசனங்களை நீங்க பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஆனா வசனங்களில் காணப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் தெரிந்திருக்கணும். பொருளுக்கான அரபு சொல்லும் தெரிந்திருக்கணும். இப்ப பெரும்பாலும் அவளுக்கு சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டியும் எல்லா சூறாக்களும் பெரும்பாலும் பாடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். சூரா அபஸ, சூரா முத்தஸிர், சூரத்துல் மஆரிஜ், இது ஆரம்ப 10 வசனங்களை நீங்க மனனமிட்டு கொள்கின்ற அளவுக்கு உங்களுக்கு லேசா இருக்கும் இந்த கேள்விகளுக்கு விடை எழுதுறதுக்கு. சரியா? இப்ப நீங்க இந்த சொற்களை பார்த்துட்டு சொல்லுங்க, இது என்ன சூறால வருது? வேதனை குறித்து, தடுக்கக்கூடிய. சரியா? ஓகே, என்ன சூறால வருது சொல்லுங்க பாக்க. மாரிஜ். சூரத்துல் மஆரிஜ்ல வருது. சூரத்துல் மஆரிஜ். சூரத்துல் மஆரிஜ் ஆரம்ப 10 வசனங்கள் உங்களுக்கு பாடம் என்றிருந்தால் நீங்க ஓதி பார்த்து கூட நீங்க எழுதலாம். விளங்கினா? நீங்க ஓதி பார்க்கலாம். உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சால சாயிலும் பிஅஸாபி வாகி' லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி' மினல்லாஹி தில் மஆரிஜ் தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனஹ். சரியா? நான் நினைக்கிறேன் இந்த வசனங்களுக்குள்ளாலதான் இந்த சொற்கள் எல்லாம் வந்திருக்குது. ரைட், அப்ப நீங்க ஓதி பார்த்தும் நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். அப்ப நான் சொல்றேன் என்னடா புள்ளகள், நீங்க அந்த குறிப்பிட்ட சூறாக்களுடைய ஆரம்ப 10 வசனங்களை மனனமிட்டு கொள்கின்ற அளவுக்கு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த கேள்விகளுக்கு விடை எழுதுவதற்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் அந்த குர்ஆனுக்கான டைமை கூடுதலா கொடுங்க. சரியா? கொடுக்கிற நேரம் உங்களுக்கு மற்ற பாடங்கள் நல்லா கிளியராக விளங்கும். சரியா? நான் உங்களுக்கு தைரியமா சொல்றேன், நீங்க கொஞ்சம் குர்ஆனை பாடமாக்குறதுக்கான நேரத்தை கொடுக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு மற்ற பாடங்கள் மிக இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. எனவே நீங்க இந்த 10 வசனங்களையும் எப்படியாவது பாடமாக்கி கொள்ள பாருங்க. ரைட், வேதனை குறித்து என்று வரக்கொள்ள அதுக்கான சொல் என்ன? பிஅஸாபின். பிஅஸாபின் முதலாம் வசனம் பாருங்க. சஅல சாயிலும் பிஅஸாபி வாகி'. அப்ப பிஅஸாபின். ரைட், இரண்டாவது தடுக்கக்கூடியது. அப்ப சஅல சாயிலும் பிஅஸாபி வாகி' லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி'. அப்ப தாஃபி என்பதுதான் தடுக்கக்கூடியது என்ற அர்த்தத்துல வரும். அடுத்தது என்ன? உயர் பாதைகளை உடைய. தில் மஆரிஜ். தில் மஆரிஜ். அடுத்தது அதன் அளவு. மிக்தாருஹு. சரியா? ரைட், இப்ப இந்த 4 சொற்களும் தான் உங்களோட தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கோ அல்லது உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கோ வரும் என்றது இல்லை. அது எந்த சூறாலிருந்து எந்த சொல் வேணுமென்றாலும் வரலாம். எனவே நான் சொன்னது போல நீங்க குறிப்பிட்ட சூறாக்களோட ஆரம்ப வசனங்களை பாடமாக்கினா உங்களுக்கு லேசாக என்ன செய்யலாம்? எழுதலாம் என்பது என்ற நம்பிக்கை ஆகும். ரைட், அடுத்த பாருங்க. பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக. ரைட், இதுல பாருங்க ஹரக்கத் இருக்காது பெரும்பாலும். ஆனா உங்களுக்கு அந்த சொற்களை பார்த்தா ஊகிக்கலாம். ரைட், ஓகே, இதுதான் சொல்லண்டு. உதாரணமாக இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், ஜீம் நூன் அலிஃப் ஹா அண்டிக்கிறப்ப நீங்க ஜனாஹ துல்லி. இதுல பாருங்க யபுலுகன்ன வலா தன்ஹர்ஹுமா லில்லவ்வாபீன். அப்ப இந்த சொற்கள் இருக்குது. இது என்ன சூறால வருது பாருங்க? சூரத்துல் இஸ்ரால அந்த குறிப்பிட்ட வசனங்கள் இருக்கிறதானே, அதுக்குள்ளதான் இது வருது. ரைட், ஓகே. அப்ப யபுலுகன்ன கருத்து என்ன? அடைகிறார்.
இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் முதுமையை அடைந்து விட்டால் என்று ஒரு மொழியா. பலா தகுல்லஹுமா உஃபின், அவர்கள் இருவருக்கும் நீங்கள் சீ என்று கூற வேண்டாம். வலா தன்ஹருஹுமா, அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டாம். வகுல்லஹுமா, அவர்கள் இருவருக்கும் கூறுங்கள் கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையை. ஆமா, யபுலு அன்னைக்கு பொருள் அடைகிறார். யபுலுகன்ன, பலகண்ட அடைந்தான், யபுலுகன்ன அடைகிறார். இப்ப சூறால அதற்கு முன்னால் உள்ள சொல்லோட சேர்க்கிற நேரம் அடைகிறார் என்று வராது, அடைந்தால் அப்படி அந்த கருத்துலதான் வருமா? சொல்லுங்க, என்ன கேட்க பார்த்தீங்க? ரைட். அடுத்த ரெண்டாவது பாருங்க, வலா தன்ஹர்ஹுமா. வலா தன்ஹர்ஹுமாண்டா என்ன? அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டும். அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டாம். சரியா? நீங்க விரும்பினா இந்த வாவுக்கான கருத்தையும் நீங்க எழுதலாம். வாவண்ட கருத்து என்ன? வ என்ற கருத்து என்ன? வ, மேலும். சரியா? அது நீங்க அது பெருசா பாக்குறது இல்ல, நீங்க விரும்பினா எழுதலாம். வலா தன்ஹர்ஹுமாண்ட கருத்து என்னப்ப? மேலும் அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டாம் என்ற கருத்துல வரும். சரியா? ஜனாஹதுல்லின்ற கருத்து என்ன? பணிவெனும் இறக்கைய குறிக்கிற. சரியா? ஜனாஹதுல் என கருத்து பணிவெனும் இறக்கைய குறிக்கிற. சரியா? பணிவு. ஜனாஹண்ட இறக்கை, அது துல்லண்ட கருத்து பணிவு. ஜனாஹதுல்லண்ட பணிவு எனும் இறக்கை. சரியா? ரைட். லில்லவ்வாபீன் என்ற கருத்து என்ன? லில்லவ்வாபீன் என்ன பிள்ளைகள்? லில்லவ்வாபீன் என்றா திரும்புகின்றவர்கள். சரியா? திரும்புகின்றவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றவர்களைத்தான் நாங்க லில் அவ்வாபீன், லில் அவ்வாபீன் என்று சொல்றது. அவ்வாபீன், ரைட். லி என்பது ஒரு இடை சொல்ல, இக்கு நகரத்துல வரும், அது பிரச்சனை இல்லை. லில் அவ்வாபீன் என்பது திரும்புகின்றவர்கள் என்று எழுதினாலும் சரி, திரும்புகின்றவர்களுக்கு என்று நீங்க எழுதினாலும் சரி. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அப்ப யபுலுகன் என்ற கருத்து அடைகிறார், வலா தன்ஹர்ஹுமாண்ட கருத்து மேலும் அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டாம், ஜனாஹதுல்லண்டா பணிவு எனும் இறக்கை, லில்லவ்வாபீனண்டா திரும்புகின்றவர்களுக்கு அல்லது திரும்புகின்றவர்கள் என்ற கருத்துல வரும். ஓகே, சரியா? ரைட். அடுத்த பார்ப்போம். ரைட், இதுல பாருங்க. சரி, உங்களுக்கு விளங்குறதானே ஸ்கிரீன்? ரைட், ஓகே. இப்ப இதுல ஒரு கேள்வி ஒன்றுக்கு, மேற்படி துஆவை பூரணப்படுத்துக, மேற்படி துஆ ஓதப்படும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. ரைட். ஸவ்வதகல்லாஹு தக்வா. சரி, தக்வா. ஸவ்வதகல்லாஹு அத்தக்வா. சரியா? நீங்க அரபால தான் எழுதணுமா? ஓகே, அத்தக்வான்னு எழுதணும். எப்படி எழுதுறது? இப்படி எழுதுறேன்னா அத்தக்வா. சரியா எழுதுறது? ஓகே, அத்தக்வா இப்படி வருமா? சரியா? ரைட், டாக் பண்ணி காட்டுறேன். ஓகே, அத்தக்வான்னு இருக்குது. ரைட். ஸவ்வதகல்லாஹு தக்வா. ரைட். அடுத்தது வகஃபர தம்பக. அடுத்தது என்ன வரும்? வயஸ்ஸரலக்கல் ஹைரு ஹைசுமா குந்த. ரைட். அப்படின்னா வயஸ்ஸர லக்க ரெண்டு சொல் விடுபட்டிக்குது இல்லையா? அது நீங்க ஆவணத்துல கொள்ளுங்க. வயஸ்ஸரன்னு மட்டும் எழுதாம வயஸ்ஸர லக்க. அப்ப நாங்க எப்படி எழுதுற? வயஸ்ஸர வ ய இஸ் ச ர. ரைட். வயஸ்ஸர நீங்க ஹரக்கத் வச்சோ மேலும் வைக்காமல் நிக்கோ மேலுமா? இப்ப எஸ் ய இஸ் வயஸ்ஸர. ரைட். வயஸ்ஸர. அடுத்தது லக்க. ஓகே, லக்க, வயஸ்ஸர லக்க. சரியா? வயஸ்ஸர லக்க. ஸவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர தம்பக வயஸ்ஸர லக்கல் ஹைர ஹைசுமா குந்த. சரியா? ரைட். அப்ப ஹரக்கத் வைக்கணும் என்ற அவசியம் இல்லை, ஹரக்கத் இல்லாமலும் நீங்க எழுதலாம். ஆனா கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும்னா இந்த நுக்தாக்களை போடணும். சரியா? இந்த இது
அது யாவை குறிக்கிற நுக்தாக்கள். அதை நீங்க மறந்துட வேணும். இதெல்லாம் ஹரக்கத் அல்ல, இது கேஃபுக்குரிய ஒரு எழுத்து. சரியா? அந்த எழுத்தோட வார எழுத்தோடே வாரது லக்க. ரைட்? ஓகே. அப்ப ஃபத்ஹா கஸ்ரா லம்மத்து போடாமல் விட்டது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சரியாக அரபு சொற்கள் எழுதினா சரி. ஓகே பாருங்கப்ப, ஸவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர தம்பக வயஸ்ஸர லக்கல் கைர ஹைஸு மா குந்த. சரி. ரெண்டாவது கேள்வி என்ன? மேற்படி துவா ஓதும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. என்ன சந்தர்ப்பத்தில் ஓதுறது? பிறரை வழி அனுப்பும் பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துவா. நீங்க வழி அனுப்பியா வீட்டில் இருக்கிறவங்க அனுப்புறீங்க? நீங்க இந்த சந்தர்ப்ப துவாவை ஓதுறீங்களா? ஓதுறா இல்ல. ஹைர். ஓகே. இப்ப உங்களோட புத்தகத்துல 10ஆம் ஆண்டு சரி 11ஆம் ஆண்டு சரி நியாயமான சந்தர்ப்ப துவாக்கள் இருக்குது. இந்த சந்தர்ப்ப துவாக்களை நீங்க ஹயாத்தாக்கணும், உயிரோட்டமுடைய சந்தர்ப்ப துவாக்களாக மாற்றணும், நீங்க ஓதணும். சரியா? நீங்க தான் வீட்டுல இதை கொண்டு வரணும். விளங்கினா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த சந்தர்ப்ப துவாக்களை எழுதி அல்லது பிரிண்ட் பண்ணி காட்சிப்படுத்தி வீட்டில அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒட்டினா போற சந்தர்ப்பத்துல யாராவது ஒருத்தர் ஓதுவாரு. அப்ப ஓதுற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தான் நன்மை கிடைக்க போகுது. விளங்கினா? நாங்க பாடம் எங்களுக்கு சந்தர்ப்ப துவாக்கள் எல்லாத்தையும் நாங்க பாடமாக்கி இருப்போம். இருந்தாலும் கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்தணும். எக்ஸாமுக்கு பின்னாலையும் கூட எங்களோட வாழ்க்கையில அதை ஓதக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். அரபிலக்கிய பாடத்துல சிறப்பம்சமே அதுதான். சரியா? நீங்க எக்ஸாமுக்காக 9 பாடங்கள் எழுதினாலும் கூட உங்களோட வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு பாடமாகத்தான் இந்த பாடம் இருக்குது. இதுல சில கவிதைகள், சில உரைநடைகள் எப்படி போனாலும் கூட, பழமொழிகள் எப்படி போனாலும், படிக்கின்ற ஏனைய பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகத்தான் இருக்குது. அந்த வகையில நீங்க அதை மறக்கவும் கூடாது, மறக்கடிக்கவும் கூடாது. நீங்க அந்த சூறாக்களாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், சந்தர்ப்ப துவாக்களாக இருக்கலாம், தஜ்வீத் சட்டங்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்க உங்களோட வாழ்க்கையில பின்பற்றக்கூடியவர்களாக, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அவசியம் இருக்க வேண்டும். ரைட்? ஓகே. அடுத்தது புள்ளகள், இந்த எக்ஸாம் பேப்பரை பொறுத்தளவில் எப்படியுமே சந்தர்ப்ப துவாவை அடிப்படையாக கொண்டு ஒரு வினா வரும். இவ்வாறு பூரணப்படுத்துக என்று வரலாம், இடையில சொற்களை விட்டு, அல்லது ஆரம்ப பகுதியை மட்டும் தந்து மேற்படி துவாவை பூரணப்படுத்துக முழுமைப்படுத்துக என்று வரலாம், அல்லது ஆரம்ப பகுதியை விட்டுட்டு ஆரம்ப பகுதியை எழுதுக என்று வரலாம். எப்படியும் வரலாம். அடுத்த மொழிபெயர்ப்பு கேட்டு வரலாம். சரியா? ஓதப்படும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக வரலாம், அல்லது குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் ஓதப்படும் துவாவை குறிப்பிடுகான்னு கேட்டு வரலாம். விளங்கினா? உதாரணமாக, பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துவாவை குறிப்பிடுக, எழுதுக என்று வரலாம். எந்த அமைப்பிலையும் வரலாம். அப்ப நீங்க குறிப்பாக புத்தகத்துல காணப்படக்கூடிய சிறிய துவாக்களையாவது என்ன செய்யணும்? பாடமாக்கி பொருளோட பாடமாக்க வேண்டி வரும். ஓகே, ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வி என்ன? அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال. வாசிங்க பார்க்கங்களே, ஹரக்கத் இல்ல. இதா மரத்தும் பிரியாலில் ஜன்னா ஃபர்தாயி قالوا وما ريال الجنة قالوا خلق الذكر. قال خلق الذكر. சரியா? ரைட். ஓகே. இதா மரர்தும் பிரியாஃபில் ஜன்னah ரைட் ஃபர்தாஉ قالوا وما رياض الجنة قال حلق الذكر. அதான் முடியட்டும்னா? ஓகே, ரைட். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சார். ஓகே. அப்ப இந்த ஹதீஸை பாருங்க. சரியா? இந்த ஹதீஸ் என்ன? இதா மரர்தும் பிரியாஃபில் ஜன்னah ஃபர்தஉ
قالوا وما رياض الجنة قال حلق الذكر. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கிட்ட சொல்றாங்க, சுவன பூஞ்சோலைகளை கடந்து சென்றால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சுவன பூஞ்சோலைகள் என்றால் என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப பதில் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிலகு ذிக்ர், ذிக்ருடைய சபைகள். சரியா? ரைட். அப்ப இது அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட வினாக்கள். பொதுவாக எக்ஸாம்ல 2 வருஷமும் இப்படித்தான் வந்திருந்த உவமானம் எது, உவமேயம் எது, அப்படியும் வரலாம் இந்த முறையும். அப்படி இல்லாட்டி இங்க தரப்பட்டிருப்பது போல அதிலிருந்து இன்னும் கேள்விகள் வரலாம். உவமானம் எது, உவமேயம் எது என்பது ஒரு கேள்வியாக, பி ஒரு கேள்வியாகவும், இப்படி நீ இந்த ஹதீஸிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் 2 தருக என்றும் கேள்விகள் வரலாம். சரி, இப்ப சொல்லுங்க பார்க்க, இந்த ஹதீஸின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் 2. அல்லாஹ்வை நினைவுபடுத்தும் சபைகள் சிறந்த சபை. சபைகளிலே மிக சிறந்த சபை திக்ருடைய சபையாகும். ரைட். வேற? கேள்வி கேட்டுவிட்டு கற்பிக்கும் முறை. கேள்வி கேட்டுவிட்டு கற்பிக்கும் முறை இங்கு கையாளப்பட்டுள்ளது. வேற? சரி, வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்குதா? நல்ல விடயங்களை போதிக்கின்ற இடங்களிலிருந்து பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. நல்ல விடயங்களை போதிக்கின்ற அல்லது கர்மங்கள் இடம்பெறுகின்ற இடங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும், இறை அருளை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். ஓகே. அல்லது இறைவனுக்கு உவப்பான இடங்களில் நாங்கள், இறைவனுக்கு உவப்பான என்ற கருத்து, இறைவனுக்கு விருப்பமான சபைகளில் அமர்வுகளில் கலந்து கொள்வதன் மூலமாக நட்பயனை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இறை அருளை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் எழுதினா சரி. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. மேற்பட்ட ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கும் உவமானம் எது? என்ன உவமானம்? திக்ருடைய சபை. அப்ப உவமேயம் சுவன பூஞ்சோலை, சுவன பூஞ்சோலைகள். அப்படியா? ரைட். உவமானம் என்றா என்ன? சரியா சொல்லுங்க. உவமானம் என்றா என்ன? உவமானம் சுவன பூஞ்சோலைகள், உவமேயம் திக்ருடைய சபைகள். மாறி வரணும் வேணா. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகுற. ரைட். உவமானம் என்பது சுவன பூஞ்சோலைகள். சரியா? உவமேயம் என்பது தான் திக்ருடைய சபைகள். நாங்க முதலாவது சொல்ற உவமானம் என்று சொல்றது திக்ரலியா, அது எங்கட கையில இல்லை. உவமானம் உவமேயம் அது ஏதோ ஒன்றுக்கு நாங்க ஒப்பிடுறது, அதுதான் உவமானம் என்றது. உதாரணமாக சொல்லுவோமே, இப்ப நிலா போன்ற முகம் என்று சொன்னா அதுல உவமானம் எது? சொல்லுங்க பார்க்க. நிலா போன்ற முகம் என்றதுல உவமானம் எது? இல்ல, நிலா. நிலா. சரியா? சரியா. மாத்தி வரவானமா, சும்மா மார்க்ஸ் குறையிற. நாங்க இதை மாத்தி எழுதுனா மார்க்ஸ் இல்ல, பிழைதானே. ரைட். உவமானம் என்பது நாங்க எதுக்கு ஒப்பிடுறோமோ அது. சரியா? இப்ப உதாரணமாக முகத்தை நாங்க நிலாவுக்கு ஒப்பிடுறோம் என்று சொன்னா அந்த நிலா தான் என்ன? உவமானம். உவமேயம் என்பது என்ன? எதை ஒப்பிடுகின்றோமோ அதைத்தான் நாங்க உவமேயம் என்று சொல்றது. அப்ப முகம்தான் என்ன? உவமேயம். அப்ப சுவன பூஞ்சோலைகள் பக்கமாக நீங்கள் கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். சுவன பூஞ்சோலைகள் என்றால் என்ன? திக்ருடைய சபைகள். சுவன பூஞ்சோலைகள் என்பது என்ன? உவமானம். திக்ருடைய சபைகள் என்பது என்ன? உவமேயம். சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? பெரும்பாலும் இந்த இடத்துலதான் எல்லாரும் பொதுவாக மாத்தி எழுதுறது. மாத்தி கொலவானம், மாத்தினா மார்க்ஸ் இல்லை. சரியா? உவமானம் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். உவமானம் உவமேயம், உவமானம் உவமேயம். அந்த அடிப்படையில் உவமானம் என்பது நாங்க எதுக்கு ஒப்பிடுறோமோ அது உவமானம். உவமேயம் என்பது எதை ஒப்பிடுறோமோ அது. எட கையில் இருக்கிறது உவமேயம், எட கைக்கு அங்கால இருக்கிறது என்ன? உவமானம். சரியா? விளங்கினா அவளுக்கு? சுவன பூஞ்சோலை என்னன்னு தெரியா சொல்லித்தானே திக்ருடைய சபைகள் ஒப்பிடுறாங்க.
இல்ல திக்ருடைய சபைகளைத்தான் சுவன பூஞ்சோலைகளுக்கு ஒப்பிடுறது. விளங்கினா புள்ள? திக்ருடைய சபைகள் இருக்கிறதானே, திக்ருடைய சபைகளைத்தான் ரசூலுல்லாஹ் சுவன பூஞ்சோலைகளுக்கு ஒப்பிடுறது. நீங்க மாத்தி வழங்கிக்கிறீங்க. சுவன பூஞ்சோலைகளை திக்ருடைய சபைகளுக்கு ஒப்பிடல. சரியா? திக்ருடைய சபைகளைத்தான் சுவன பூஞ்சோலை என்று ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. விளங்கினா மகள்? ஓ சார். மாத்தி விளங்கி கொண்டிருக்கிறவா விளங்குது. திக்ருடைய சபைகள் என்பது எங்கட கைவசம், அதாவது இருக்குது, இந்த உலகத்தில் இருக்குது என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அது இருக்குது. அத ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா சுவன பூஞ்சோலைகளுக்கு ஒப்பிட்டுக்கிறாங்க. சரியா? கிளியரா மகள்? ஓகே ஓகே சார். அப்ப உவமானம் உவமானம் சுவன பூஞ்சோலைகள், உவமேயம் என்னன்னு சொன்னா திக்ருடைய சபைகள் என்று வரும். ஓகே சார். சரி, ஓகே. அடுத்த பாருங்க, பின்வரும் வசனத்தை அரபு தமிழ் மொழியில் எழுதுக. எழுதலாம் தானே? சூரிய சந்திர கிரகண தொழுகையை தொழுவது சுன்னத்தாகும். எழுதலுமா? இப்படி எழுதுறது. ரைட். இப்ப உதாரணமாக இப்படி எழுதலாம். சரியா? ரைட். சூரிய ரைட் ரைட் இப்படி எழுதலாம். வேணா ஷீன் சூரிய. சரியா? இது முன்னொட்ட சூ ரி, இது ராவ. சரியா? ரா சூரிய. ரைட், சூரிய. ஓகே, அடுத்தது என்ன? சந்திர. ஷ இன் தி ர. சரியா? ஷ இன் தி ர, சந்திர. சூரிய சந்திர. சரியா? சூரிய சந்திர. ஓகே, அடுத்தது என்ன? கிரகண தொழுகையை. அப்ப நீங்க எழுதலாம் சும்மா சிம்பிளா கிர க ந, கிரகண. சரியா? கிரகண. அப்புறம் தொழுகையை துலு துலு க ஈயை, தொழுகையை. சரியா? தொழுகையை. கிரகண தொழுகையை தொழுவது. தொழுவது தொழுவது சுன்னத்தாகும். சரியா? சுன்னத்தாகும். கும்மண்டு முடிக்கோ மேலும் கும்மண்டு முடிக்கோ மேலுமா? சரியா? சுன்னத்தாகும் என்று சொல்ல மேலும் சுன்னத்தாகும் என்று சொல்ல மேலும். இப்ப நான் எழுதின இந்த வாக்கியம் இருக்கிறதானே, அரபு தமிழ் வாக்கியம், நான் எழுதின மாதிரியே தான் நீங்க எழுதணும் என்ற இந்த அவசியம் இல்லை. சில போது நீங்க பயன்படுத்தக்கூடிய சில எழுத்துக்கள் சில நேரம் வித்தியாசப்படலாம். சரியா? அதை பத்தி நீங்க ஒரி பண்ணவானா. எப்படியோ நீங்க குறிப்பிட்ட இந்த வாக்கியத்தை நீங்க படித்திருக்கின்ற அரபு எழுத்துகள் இருக்கிறதானே, அந்த அரபு எழுத்துக்களை கூட்டி எழுதினா சரி. சூரிய சந்திர கிரகண தொழுகையை தொழுவது சுன்னத்தாகும். சரியா? ஓகே, விளங்குனா? விளங்கல? சூரிய நீங்க சாதா இப்படியா? சூரியன்டா. ஓகே, பிரச்சனை இல்ல மகள். இப்ப நீங்க தமிழ்ல இருக்கின்ற எழுத்திக்கிறதானே, உதாரணமாக இந்த சானா. சரியா? இந்த சானா. சரியா? இந்த சானாவுக்கு பொருத்தமான நிகரான அரபு எழுத்து என்னன்னு கேட்டா இதுதான் ஷீன். சரியா? விளங்கினா அவளுக்கு? சரியா? அது மாதிரி இப்ப நாங்க சாதாரணமாக இந்த சானாவை பயன்படுத்தினா, இதை பயன்படுத்தினா இதுக்கு பொருத்தமான நிகரான எழுத்து என்னன்னா இதை பயன்படுத்துற நல்ல. விளங்கினா அவளுக்கு? அப்ப நீங்க சாதா போட்டீங்கன்னு சொன்னா, கேட்கிற இதைத்தானே சாது. சாத போட்டா சூரிய சூரியன் வாசிக்க வேண்டி வரும். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, பொருத்தமான அரபெழுத்தை பயன்படுத்துற நல்ல. பொருத்தமான அரபெழுத்தை பயன்படுத்துறது நல்ல. சூரியன் வரக்குள்ள நீங்க
ஷீனை பயன்படுத்துறது தான் மிச்சமே பொருத்தம். இதுல பாருங்க, சரியா, நீங்க இப்ப சூரியன் என்ற சொல்ல உச்சரிக்க கொள்ள ஷ வந்து ஒட்டோவா வருது. ஆனா இங்க சுண்ணத்தாகும். நீங்க இப்படி உச்சரிக்கிறீங்களே, சுண்ணத்தாகும் என்று சொல்றீல்ல, சுண்ணத்து சுண்ணத்து. அந்த டைம்ல இந்த சீனை பயன்படுத்துற நல்ல, நுக்தா இல்லாம இந்த சீனை பயன்படுத்துறது நல்ல. அதான் நான் பிள்ளை சொல்றேன் என்னண்டா, இந்த அரபு தமிழ்ல எழுத கொள்ள ஆளுக்கால் சில போது சில எழுத்துக்கள் வித்தியாசப்படலாம், வித்தியாசப்படும். அதுக்காக புள்ளிகள் குறைக்கப்படும் என்றது இல்லை. சரியா, முடியுமான வரைக்கும் திருத்தமாக அழகா நீங்க அரபு எழுத்துக்களை கூட்டி இப்படி எழுதினா சரி. இப்ப விளங்கினா எல்லாருக்கும்? சரி, இப்படி ஒரு கேள்வி கட்டாயம் வருமா? வந்திக்குதே கடந்த காலங்கள்ல இப்படியும் வருது, அப்படி இல்லாம இப்ப உதாரணமாக இப்படி சூரிய சந்திர கிரகண தொழுகை தொழுவது சுண்ணத்தாகும் என்று அரபு தமிழ்ல வந்து தமிழ் எழுத வேண்டி வாரு. அந்த இடத்துலதான் கொஞ்சம் யோசிச்சு எழுதணும். இது கூட பரவாயில்லை, எழுதலாம். சூரிய சந்திர கிரகண தொழுகையை தொழுவது சுண்ணத்தாகும் என்றத அரபு எழுத்துக்களை கூட்டி எழுதலாம். ஆனா அரபால வந்தா நாங்க கொஞ்சம் எழுத்துக்களை ஒன்றையும் உச்சரிச்சு பார்க்கணும். ஹரக்கத்துகளை போட்டு சொல்லி பார்க்க வேண்டி வரும். எப்படியும் வளமையாக இப்படியான ஒரு கேள்வி வந்துதான் ஆகுது. சரியா, வந்திருக்குது. ஓகே, சரியா. அரபு தமிழ் எழுத்துக்கள் போட்டு எழுதுவோம். அரபு தமிழ் எழுத்துக்கள் என்று வரக்கொள்ள அதுல மேலது, அதாவது இப்ப எப்படி சொல்றது, அரபு எழுத்துக்களும் இருக்குது. சரியா, அரபு எழுத்துக்களுக்கு மேலுக்காலையும் கீழுக்காலையும் சில நுக்தாக்களை வச்சு சில புள்ளிகளை வச்சு அதை வேறு வேறு வடிவங்கள் உச்சரிக்கிற அமைப்பிலையும் எழுத்துகளும் இருக்குது. அந்த அளவுக்கு டீப்பாக உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. சரியா, இப்போ நான் உதாரணமா இப்ப எழுதுனதான இந்த கிரகண தொழுகையை தொழுவது சுண்ணத்தாகும் என்று இப்படி உண்மையில அரபு தமிழ் என்பது இந்த அரபு தமிழ் எழுத்துக்களுக்கு மேலாலும் கீழாலும் சில குறியீடுகளை வைப்பதன் மூலமாக சரியான உச்சரிப்பு வரும் தமிழ்ல. சரியா, சரியான உச்சரிப்பு வரும். அந்த அளவு நுணுக்கமாக உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. சாதாரணமாக நீங்க இந்த அளவோட நீங்க எழுதி கொண்டாலே தாராளமா போதும். விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, சரியா. ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. அரபு தமிழ் மொழி மூலம் எழுதப்பட்ட அல் குர்ஆனுக்கான விளக்க உரை நூலின் பெயர்கள் 2 தருக. சொல்லுங்க பாக்க. தஃப்சீர் ஃபத்ஹுல் கரீம், தஃப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம். ஓகே, வெரி குட். ஓகே, ஒன்று ஃபத்ஹுல் கரீம், அடுத்தது வேற நிக்குது ஃபத்ஹுல் கரீம், ஃபத்ஹுல் ரஹீம், ஃபுதுஹுர் ரஹ்மானியா. ரைட், ஓகே. ஃபத்ஹுல் கரீம், ஃபத்ஹுர் ரஹீம், ஃபுதுஹுர் ரஹ்மானியா என்று இது மாதிரியான தஃப்சீர் நூல்களை நீங்க எழுதினா சரி. அப்ப அதுவும் அப்படியும் கேள்வி வாரு. சரியா, இப்போ 11ஆம் ஆண்டு புத்தகத்துல அரபு தமிழ் என்ற அந்த பாடத்துல வருது இல்லையா. இப்ப ஹுத்துபாக்களுக்கு உதாரணம் ஈக்குது. ரைட், அதே போல சரித்திரம், ஒரு ஆள்கிட்ட சரித்திரத்தை சொல்றது, வரலாற சொல்றது, அதுக்கு உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. தப்சீருக்கு உதாரணங்கள் இருக்குது. சட்ட நூல்கள் அல்லது ஃபிக்ஹ் நூல்கள் என்று சொல்றது, ஃபிக்ஹ் என்றாலும் சட்ட நூல் என்றாலும் ரெண்டும் ஒன்றுதான். அதுக்கு உதாரணம் இருக்குது. மெய்ஞான நூல்கள் என்று சொல்லிட்டு பல்சஃபா நூல்கள் என்று அரபால சொல்லுவோம், அதுக்கு உதாரணம் இருக்குது. நாவலுக்கு உதாரணம் இருக்குது. சரியா, இப்படியான கேள்விகளும் வரலாம். அதுலயும் கூட உங்களுக்கு லேசாக ஞாபகம் வச்சுக்கொள்ளேண்டிய நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளேண்டியத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. உதாரணமாக சொல்லுவோமே, இப்ப முனாஜாத் என்று வரக்கொள்ள அல்லாஹ் முனாஜாத், காரண முனாஜாத், ஹக்கு பேருல் முனாஜாத் 3 இருக்குது. 3ஐயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்ற விஷயம் இல்லை. அதுல 1 அல்லது 2. சரியா, அப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். எல்லாத்தையும் நீங்க இப்ப 2 மார்க்ஸுக்குள்ளத்தை எல்லாம் நீங்க மிச்சம் பாடமாக போனா 2 புள்ளிகளுக்குரியத்தை நீங்க பாடமாக்கி கொள்ள போனா கஷ்டமாகுது. சிம்பிளா எடுத்துக்கொண்டா சரி. விலகின இப்ப மசாலான்னு சொன்னா 100 மசாலா 1000 மசாலா அவ்வளவுதான். ஆனா வெள்ளாட்டி மசாலா எல்லாம் பாடமாக்க தேவையில்லை. சரியா, முனாஜாத் அண்டா அல்லாஹ் முனாஜாத், காரண முனாஜாத். உதாரணமாக நாமாண்டா 100 நாமா, நசீஹத்து நாமா அல்லது இருசத்து நாமா. ரைட், அப்ப நீங்க இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்னா ஒரு அட்டவணமாய் தயாரிச்சு வீட்டுல ஒட்டணும். விலகினா இப்ப நான் 7 மண்டா 7 தெரியா, நான் 7 மணி சொன்னா
இந்த அட்டவணமாய் தயாரிச்சு நானே உதாரணங்களை போட்டு ஒரு சார்ட் ஒன்றுமாய் தயாரிச்சு வந்தா அவங்களோட வீட்டுல ஒட்டி கொண்டா அவங்களுக்கு என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். அப்படித்தானே? அப்படித்தானே? ஓ சார். ஓகே. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அட்டவணமாய் தயாரிச்சு தரவா? ஆம் சார். சரி சரி ஓகே. அப்ப நீங்க யாரு? சரி, எனக்கு முதல்ல இப்படி ஒரு வேலை செய்யுங்களே. அட்டவணமாய் நீங்க தயாரிங்க ரஃபா முதல்ல. சரியா? தயாரிச்சு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, போட்டோ பிடிச்சி அதை நான் பார்க்குறேன். சரியா? பார்த்தா எனக்கு அது லேசா இருக்கும். நீங்க எந்த முறையில் அட்டவணை தயாரிச்சுக்கிறீங்கன்றதை பார்த்து நான் அதை நெறிப்படுத்துறது ஏதாவது இருந்துன்னு சொன்னா நெறிப்படுத்தி திருத்தம் செஞ்சு நான் எல்லாருக்கும் ஏற்றமான முறையில A3 தாளுக்கோ அல்லது A4 தாளுக்கோ வர பிரிண்ட் எடுக்கக்கூடிய வகையில நான் உங்களுக்கு அந்த அட்டவணையை தயாரிச்சு தாரேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த நூல்களை லேசா என்ன செய்யலாம், காட்சிப்படுத்தி வச்சுக்கொண்டா உங்களுக்கு பாடமாக்குறதெல்லாம் லேசா போகும். அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ். அப்ப அதுலயும் எல்லாமே நான் இப்ப கேள்வி வந்திக்குத, நான் உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பரை காட்டலாம். அதாவது 2 குளம், 2 குளத்துல ஒரு குளத்துல வருது உதாரணமா சட்ட நூல், நாவல், அதே போல தப்சீர், அதே போல குத்துபா அன்னப்படி என்று ஒரு குளத்துல வருது. சரியா? உதாரணமா சொல்லுங்களேன். மத்த குளத்துல வந்து ஒவ்வொன்றுக்குமான உதாரணத்தை மாத்தி மாத்தி போட்டிக்கிறாங்க. இப்ப நான் சொல்றேன் எப்படின்னு சொன்னா புள்ளகள், இப்ப 2 குளம். சரியா? இந்த பாருங்களேன். இப்ப 2 குளம் இருக்குது, இப்படி 2 குளம் இருக்குது. ரைட்? இந்த குளத்துல இதுல A end இருக்கும், இதுல வந்து B end இருக்கும். சரியா? இதுல வந்து ஒன்று இருக்கும் தப்சீர் நூல்கள், மெய்ஞான நூல்கள். ரைட்? அதே போல நாவல், அதே போல ஏதோ சரித்திரம் அண்டு இருக்கும். சரியா? இப்படி இருக்கும். இங்கள வந்து இப்ப சரித்திரத்துக்கு உதாரணம் இங்க இருக்கும், தப்சீருக்கு உதாரணம் இங்க இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி இங்கள உதாரணங்களை தந்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்ததை நான் சொல்றேன். அப்ப கேள்வி வாரம் எப்படின்னு சொன்னா, இந்த அட்டவணையை ஒழுங்குபடுத்தி எழுத வேண்டி வார. அப்ப அட்டவணையை ஒழுங்குபடுத்தி நீங்க திருப்ப எழுதணும். சரியா? இப்ப உதாரணமாக 1 2 3 4 2 நம்பர் போட்டு வந்திருந்தா 1 2 3 4, அப்ப நீங்க திருப்ப 1 2 3 4 போட்டு 1வது உதாரணம் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அதை நீங்க எழுதுறது. 2வது உதாரணம் இங்க இருக்கும், அதை எழுதுறது. சரியா? இவ்வாறு எக்ஸாமுக்கு வந்திருந்த. சரியா? எக்ஸாமுக்கு அப்படி ஒரு வினா ஒன்று வந்திருந்த விலகினாவளுக்கு. அதனால நீங்க குறிப்பிட்ட அந்த உதாரணங்கள் எந்த தலைப்பு கீழால வாரது என்றதையும் நீங்க என்ன செய்யணும், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே. சரியா? ஓகே சார். ரைட். ஓகே சரி. ரைட். அப்ப இதை பார்த்தோம் என்ன? சரி, அடுத்த பார்ப்போம். ரைட், இது 10ஆம் ஆண்டுல வார ஒரு உரைநடைனா இந்த மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் யோமன் பிஅஹதி ஷவாரிஇல் மதீனா. இப்போ 10ஆம் ஆண்டுல 3 உரைநடைகள் இருக்குது, 11ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 7 அல்லது 8 உரைநடைகள் இருக்குது. மொத்தமாக அப்ப 11 அல்லது 10 உரைநடைகள் மொத்தமாக இருக்குது. உங்களுக்கு எந்த உரைநடை வருமண்டு இல்லை. இப்ப இதுல வந்து இந்த உரைநடை வந்திருக்குது. சரி, இதுல உள்ள கேள்வியை பார்ப்போமே. ரைட், கேள்வியில வந்து முதலாவது கேள்வி என்ன? மன் ஹுவ சபியு சுஜா. அல்லாஹா எழுதலாம், ஏழுமா ஏலவா? மன் ஹுவ சபியு சுஜா. நான் அவளும் சொல்லி தந்திருக்கிறேன். மன் ஹுவ என்ற கருத்து என்ன? யார், அவ்வளவுதான். மண் என்றாலும் யார் தான், மன் ஹுவ என்றாலும் யார் தான். இப்ப மன் ஹுவ அஸ்ஸபி என்ற கருத்து சிறுவன். அப்ப மன் ஹுவ சபி என்ற கருத்து சிறுவன் யாரு? இந்த உரைநடையில சிறுவனாக இருக்கிறது ஒரே ஒரு ஆளோட பேரு தான். அவரோட பேர் என்ன? அப்துல்லா இப்னு ஜுபைர். வெரி குட். அவ்வளவுதான். சுருக்கமா நீங்க எழுதுங்க, அப்துல்லாஹ் இப்னு அஸ்-சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஓகே ரைட். மன் மர்ர பிஷவாரிஇல் மதீனா. அப்ப மன் என்று சொல் வந்தால நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, அது யார்? ஒரு ஆள்கிட்ட பேரை கேட்கிறாங்க. சரியா? ஒரு ஆள்கிட்ட பேரை கேட்கிற. மாதாண்டா என்ன? சரியா? ரைட். அப்ப இந்த சொற்கள் உங்களுக்கு தெரியணும். மன், மாதா, கைஃப. 2வது கேள்வியை பாருங்க. மன் மர்ர பிஷவாரிஇல் மதீனா. மர்ர என்ற கருத்து என்ன? கடந்து சென்றார், கடந்து சென்றார், கடந்தார். அப்ப மன் மர்ர, மன் மர்ர கடந்து போனவர் யாரு?
யாரு நீங்க அந்த உமர் உரையில இப்னு உங்களுக்கு கத்தாப். ஞாபகம் இருக்குது நீங்க இந்த உமர் இப்னு கத்தாப் brother. உமர் இப்னு வெரி கத்தாப். குட். அதாவது நான் சொல்ல வாரது என்னன்னா இந்த பகுதி உங்களுக்கு தெரியோ மேலும் தெரியாமல் போகவும் மேலும் சரியா சவாரியில் மதீனான்றது ரைட். ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த மர்ற என்ற சொல்ல கூட தெரியும்னு சொன்னா மண் மர்ற கடந்து போனவர் யாரு, கடந்து சென்றவர் யாரு. அப்ப நீங்க தமிழால தான் படிச்சுட்டு போனாலும் இந்த கேள்விகளுக்கு விட எழுதலாம். யாரு? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? ரைட். அடுத்த பாருங்க, மாதா. மாதான்னா கருத்து என்ன? 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 சஅலல் ஹலீஃபத்து. சஅல என்றா கேட்டார். கேட்டார். யாரு கேட்டார்? அல் ஹலீஃபத்து உமர். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கேட்டார்கள்? இந்த சபி சிறுவனிடம். சிறுவனிடம். இந்த இடம் என்ற இடத்துல வரும். இடம் என்ற அந்த இடம் ஸ்பேஸ் அல்ல, இடம். சிறுவனிடம். சிறுவனிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கேட்டார்கள்? இந்த கேள்விக்கான விட கூட புள்ளக நீங்க பாருங்க. ரைட். எங்க இந்த சால உமர் அஸ்ஸபிய இந்த இருக்குது சால என்ற சொல் இந்த இடத்துல தான் வந்திருக்குது பாருங்க. சால உமர் அஸ்ஸபிய இருக்குது. அப்ப கேள்விக்கான விடைய நீங்க லேசா கண்டுபிடிக்கலாம். என்ன கேட்டாங்க? உன்னுடைய நண்பர்களுடன் நீ ஏன் ஓடி செல்லவில்லை? அதை நான் கரபால எப்படி சொல்றது? لماذا لم லிமாதா லம் தஹரு மஅரிஃபாகிக. இந்த இருக்குது இதுதான் விட. அப்ப இதுல ஹரக்கத் இல்ல. சரியா? இதுல ஹரக்கத் இருக்குதா அண்டு பார்த்தா ஹரக்கத் இல்ல. சரியா? நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதில் இருக்கிறது போலவே நீங்க இதை பார்த்து அப்படியே எழுதுனா சரி. லிமாதா லம் தஹரு மஅரிஃபாகிக அதுதான் விட. சரியா? லேசான கேள்விகள் தான். லிமாதா லம் தஹரு மஅரிஃபாகிக். ரைட். ஓகே. அடுத்தது ரைட். மாதா ஃபஅலல் அவுலாது இந்தமா ரஆ அல் ஹலீஃபா. சரி. மாதாண்டா அவங்களுக்கு தெரியும் என்ன, அல் அவுலாத் என்றா யாரு? சிறுவர்கள், சிறார்கள். இப்ப நான் நினைக்கிற உரைநடையில் இருக்குது அத்பால் என்ற சொல். அப்படித்தானே? அத்துபால் அப்படித்தானே இருக்குது. அத்துபால் குழந்தைகள், அதாவது சிறார்கள் என்று நாங்க சொன்னோம். அப்ப மாதா ஃபஅல. ஃபஅல என்ற என்ன கருத்து? செய்தான். இப்ப இந்த இடத்துல செய்தார்கள் என்று வரும். மாதா ஃபஅலல் அவுலாது. சிறுவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மார அல் ஹலீஃபா. ஹலீஃபாவை கண்ட போது. நான் இந்த சொல்லலாம் படிச்சுக்கிறோமா? இந்த மாண்டா போகுது, பராண்டா கண்டான். அப்ப இந்த மார் எழுத்து பிள்ளை ரவ் என்று வரணும். இந்த மார் அல் ஹலீஃபா. ஹலீஃபாவை கண்ட போது சிறுவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செஞ்சாங்களாம்? வெருண்டோடினார்கள். அதுக்கு நாங்க என்ன சொல்றது அரபாலா? உரைநடையில் எப்படி இருக்குது? உரைநடையை காட்டணுமா? என்ன சொல்லுங்க பாக்க. ஹரபு. ஓகே ஓகே. அதாவது புள்ளக நீங்க உச்சரிக்கிறது பிழையாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க ஹுரிபுன்னு சொல்லலாம், ஹரபுன்னு சொல்லலாம், ஹிரபுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பெருசா மொழியில பரிச்சயம் ஒன்று இல்லை தானே. அதனாலதான் சொல்றது. விட தெரியும் என்று சொன்னா அதை பார்த்து நீங்க அப்படியே பேப்பர்ல எழுதினா சரி. ஹரபு ஹரபு வெருண்டோடினார்கள், வெருண்டோடினார்கள். இதுல நீங்க பாருங்க, கேள்வியில அவுலாதண்டு இருக்குது, ஆனா உரைநடையில அத்பாலண்டு இருக்குது. குழந்தைகள், கேள்வியில சிறுவர்கள் அண்டு இருக்குது. ஓகே. அதே போல அபுசரு என்ற சொல் இதில் இருக்குது. அதுல ரவ் என்ற சொல் இருக்குது. சில நேரம் இப்படி கேள்வி கேட்டு வரலாம். அதாவது உரைநடையில இல்லாத வேறு சொற்களை கொண்டும் கேள்விகள் சம்டைம் வரலாம். அப்படி வரும் என்றதல்ல, சம்டைம் வர வாய்ப்பிக்குது. ஓகே. மாதா ஃபஅலல் அவுலாது இந்தமா ரஅவ் அல் ஹலீஃபா. ஹலீஃபாவை கண்ட போது சிறார்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டா ஹரபு என்று வரும். ஹரபு என்று வரும். ஓகே. கைஃப அஸ்பஹ ஸபி. கைஃப அஸ்பஹ ஸபி. கைஃப என்றா என்ன கருத்து? எப்படி? எப்படி. அஸ்பஹ மாறினான், அஸ்ஸபி சிறுவன். சிறுவன் எப்படி மாறினான்? எப்படி ஆனவனாக மாறினான்? சொல்லுங்க பாக்க. வெரி குட். அவ்வளவுதான்.
மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா. கொஞ்சம் பாருங்க. ரைட். ஓகே, கொஞ்சம் பாருங்க. ஓகே ரைட். இதுல இருக்கிற பாருங்க, இது அப்படியே நீங்க பார்த்தாலுன்னா சரி. அஸ்பஹ மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா. அஸ்பஹ மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா. ஹர்பண்டா என்ன? அரசியல். இல்ல, ஹர்பண்டா அடுத்த சொல் யுத்தம். யுத்தம். சியாசாண்டா என்ன? அரசியல். அரசியல். உலமாண்டா இந்த இடத்துல கருத்து என்ன? உலமா பிரமுகர்கள். அப்ப அஸ்பஹ மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா, யுத்தம் மற்றும் அரசியல் பிரமுகர்களில் ஒருவராக அவர் மாறினார் என்று வரும். சரியா? அப்ப கஷ்டமா கேள்வி? அரபு மொழியில வரக்கூடிய கேள்விகள் கஷ்டமா? இல்ல சார். இல்ல. வெரி குட். ஓகே ரைட். அப்ப நாங்க அதை பார்த்தோம். அடுத்தது இதை பார்ப்போம். இது வந்து முஸ்லிமூன. ரைட். 10ஆம் ஆண்டுல வர ஒரு கவிதை இல்லையா? 10ஆம் ஆண்டு தானே. முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன் ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன் நர்தலில் மௌத வனபா அன்னஹூன் ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன் நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனல் குலூப் நஹ்னு பில் இஸ்லாமி ஹர்ரர்ன ஷுஊப் நஹ்னு பில் குர்ஆனி கவ்வம்னல் உயூப் முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன். சரி, ஓகே. இப்ப இதுல சில கேள்விகள் இருக்குது, பார்ப்போம். இதுல பாருங்க பிள்ளைகள். ரைட். இதுல நான் நினைக்கிற சில கேள்விகளுக்கு உங்களுக்கு லேசாக விட எழுதலாம். ரைட். உதாரணமாக இந்த கேள்வி. ரைட். இந்த கேள்வியெல்லாம் பாருங்க. பிமாதா அஹ்யைனல் குலூப் பிமாதா கவ்வம்னல் உயூப் மாதா நர்தலி வனபா ஃபீ ஹாதா ஷிஅரில் மذ்கூர். சரியா? ஒரு நிமிஷம் தாங்க. ஓகே சரி புள்ளால் பாருங்களேன். ரைட். இதுல பாருங்க இந்த கேள்விகள். மாதா நர்தலி வனபா ஃபீ ஹாதா ஷிஅரில் மذ்கூர் பிமாதா அஹ்யைனா அல் குலூப் பிமாதா கவ்வம்னல் உயூப். இந்த 3 கேள்விகளுக்குமான விடைகளை உங்களுக்கு லேசா எழுதலாம். எழுதலுமா இல்லவா? ரைட். இப்ப உதாரணமாக நான் முதலாவது கேள்வியும் கடைசி கேள்வியும் விளங்கப்படுத்துறேன். அதுக்கு முன்ன பாருங்க. மாதா நர்தலி.
மாதா நர்த்தலி என்றா மாதாண்ட கருத்து என்ன உங்களுக்கு தெரியும்? மாதாண்டா என்ன கருத்து? என்ன என்ன. நர்த்தலி என்ன? என்ற கருத்து என்ன? விரும்புகின்றோம். விரும்புகின்றோம். சரியா? விரும்புவார்கள். சம்டைம் அவளுக்கு நர்த்தலி என்ற சொல்லுக்கான கருத்து தெரியாவிட்டாலும் கூட இந்த நர்த்தலி என்ற சொல் கவிதையில் எந்த இடத்துல வந்திருக்குதோ அதை தேடி பார்க்கிறேன். இந்த பாருங்க, நர்த்தலி நர்த்தலியன்னு இருக்குது. அப்ப நீங்க பக்கத்துல இருக்கிற அதே சொல்ல நீங்க என்ன செய்யலாம்? கீழே எழுதலாம். அதை பார்த்து நர்த்தலி அல் மௌத்த அன்று எழுதலாம். நர்த்தலி அல் மௌத்த விட அதுதான் விடையும் கூட. மாதா நர்த்தலி நாங்கள் என்ன விரும்புகின்றோம் என்று சொன்னா நர்த்தலி அல் மௌத்த நாங்கள் மரணத்தை விரும்புகின்றோம் என்று வர. சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அதே போல வனபா. வனபா என்றா நாங்கள் வெறுக்கின்றோம் என்றுதான கருத்து. சரியா? அப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், வனபா என்று சொல் இருக்குது, இங்கடை வனபா இருக்குது. அப்ப வனபா என்ற சொல்லோட கேள்வியில வந்திருக்கின்ற அதே சொல்லோட பின்னால வார அந்நஹூன் என்ற அந்த ரெண்டு சொற்களையும் நாங்கள் எழுதினா அதுதான் விடையே. மாதா நர்த்தலி வனபா. சரியா? நாங்கள் மரணத்தை விரும்புகின்றோம், இழிவடைவதை வெறுக்கின்றோம். அதுதானே விட. அப்ப கிளியரா? ஓ சார். ஓகே. அப்ப இது லேசி. இந்த கேள்வி வந்தா லேசி. சரியா? மாதா நர்த்தலி வனபா. பிஹாத ஷிர் நான் பாடி பாடி சொல்லி தந்திருக்கிற பிஹாத ஷிரண்டா இந்த கவிதையில். பிஹாத ஷிர் இந்த கவிதையில். இந்த அல் மத்கூர் என்று வார இந்த சொற்களுக்கான கருத்து தெரியாவிட்டாலும் உங்களுக்கு கேள்வி வழங்கியாச்சு. இந்த கவிதைக்கு நாம் என்ன விரும்புகின்றோம், என்ன வெறுக்கின்றோம். அப்ப அல் மத்கூர் என்றா குறிப்பிடப்பட்டுள்ள. சரியா? குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கவிதையில் என்று வரும். பிஹாத ஷிர் என்ற இந்த கவிதையில் அல் மத்கூர் என்ற சொல்லோட இணைத்து மொழிபெயர்க்கிற நேரம் ஃபிஹாத ஷிஅரில் மத்கூர் என்றா குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கவிதையில் நாம் என்ன விரும்புகின்றோம், என்ன வெறுக்கின்றோம் என்றதுதான் கேள்வி. அப்ப இதுக்கு நீங்க அழகா விட எழுதலாம். சரியா? ஒன்று. ரெண்டாவது கவிதை வருமா எக்ஸாமுக்கு? சரியா? ரெண்டாவது பாருங்க. அடுத்த பாருங்க, மூணாவது கேள்வி பாருங்க. பிமாதா பிமாதா நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். பி சஹமாதா அதானே பிமாதா. பிமாதான கருத்து என்னப்ப? எதை கொண்டு? வெரி குட். எதனை கொண்டு, எதன் மூலம். சரியா? அஹ்யைனல் குலூப். அஹ்யைனா நாங்கள் உயிர்ப்பித்தோம். அல் குலூப் என்ற கருத்து என்ன சொல்லுங்க? அல் உள்ளங்கள், உள்ளங்களை. பிமாதா அஹ்யைனல் குலூப் நாங்கள் எதனை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தோம். எதனை கொண்டு? ஈமான். ஈமான். பில் ஈமான். பில் ஈமான். அப்ப அதை கூட உங்களுக்கு இங்க பார்க்கலாம். அஹ்யைனா அல் குலூப் இருக்குது, அதுக்கு முன்னால் உள்ள பகுதியில நஹ்னு பில் ஈமான் என்று இருக்குது. அப்ப நீங்க இந்த இடத்துலதான் விட நிச்சயமாக இருக்க போகுது. அப்ப நஹ்னு பில் ஈமானி அஹ்யைனா அல் குலூப் நாங்கள் ஈமானை கொண்டு உள்ளங்களை உயிர்ப்பித்தோம். இந்த வரி அப்படியே நீங்க பார்த்து எழுதினாலும் பிழை இல்லை. சரியா? ரைட். அடுத்த நாலாவது கேள்வி பாருங்க. பிமாதா கௌவம்னல் உயூப். ரைட். அப்ப பிமாதாண்டா இதனை கொண்டு, கௌவம்னா கருத்து என்ன? கௌவம்னா சீர்படுத்தினோம். கௌவம்னா சீர்படுத்தினோம். அல் உயூப்னா கருத்து என்ன? குறைகள். குறைகள். அப்ப இதனை கொண்டு நாம் குறைகளை சீர்படுத்தினோம். இதனை கொண்டு சொல்லுங்க. பில் குர்ஆன். அப்ப சுருக்கமாக நீங்க பில் குர்ஆன் எழுதலாம். எஸ். அல்லது இந்த கவி வரி அப்படி எழுதினாலும் சரி. நஹ்னு பில் குர்ஆனி கௌவம்னல் உயூப் அப்படி எழுதினாலும் ஓகே. சரியா? அப்ப இந்த 3 வினாக்களுக்குமான விடைகளை கவிதையை பார்த்து எழுதலாம். கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாங்க எக்ஸாமுக்கு, கவிதை தரும் தானே? எஸ். ஓகே. கேள்விகள் வருவது போல கவிதையும் வரும். நீங்க கவிதையை பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை, கவிதை வரும். ஓகே, ரைட். அப்ப இந்த முதலாவது கேள்வியும் 5வது கேள்வியும் பாருங்க. சரியா? முதலாவது கேள்விய பாருங்க. மாஹிய சிஃபத்துல் முஸ்லிமீன ஃபீ ஹாதா ஷிஅர் அல் மத்கூர். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறேன். மாதா என்றாலும் கருத்து என்ன, மா என்றாலும் கருத்து என்ன, மா ஹுவ என்றாலும் கருத்து என்னதான், மாஹிய என்றாலும் கருத்து என்னதான், என்ன. ஓகே. அதை நீங்க மா என்றால் என்ன, ஹி என்றால் அவள் அப்படியெல்லாம் மொழிபெயர்க்க வேணாம். அரபிலக்கண பாடத்துல மா, மாதா, மாஹுவ, மாஹிய எல்லாத்துக்கும் கருத்து என்ன 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 என்ன, அவ்வளவுதான். சரியா? சிஃபத்துல் முஸ்லிமீன் நான் அவளை இந்த சொல்லி தந்திருக்கிறேன் போல. சிஃபத்னா என்ன கருத்து? சிஃபத் பண்பு. முஸ்லிமீன், முஸ்லிமீன் என்றா யாரு? முஸ்லிம்கள் இல்லையா? ஓகே. முஸ்லிம்களின் பண்பு என்ன, அவ்வளவுதான்.
அப்ப ஃபி ஹாதா ஷிஅர் இந்த கவிதையில் அல் மத்கூர் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கவிதையில் முஸ்லிம்களின் பண்பு என்ன? சொல்லுங்க பார்க்க, முஸ்லிம்களின் பண்பு என்ன? உங்களுக்கு இதுக்கு عيش كان الحق والعدل نكون ஓகே والابتداء أرسل الموت وناب أنه வெரி குட். ஓகே, அப்ப நிறைய எழுதலாம். சரியா, இதுக்கு உண்மையில கொமனாகத்தானே இந்த கேள்வி கேட்டுக்கிற. அப்ப நீங்க ஹைசு கானல் ஹக் வல் அத்லு நகூன், சத்தியம் நேர்மை நீதி எங்க இருக்குமோ அங்கு நாம் இருப்போம், மரணத்தை விரும்புவோம், இழிவடைவதை வெறுப்போம். அப்ப அந்த 3 விஷயங்களும் நீங்க சொல்றீங்க. சரியா, அது இல்லாம இப்ப முஸ்லிம்களின் பண்பாக எங்களுக்கு சொல்லலாம். யாராவது விரும்பினா ஒருத்தர் அல் ஹக்கு வல் அத்ல் என்ற சொல்லோட மட்டும் நிற்கும். மேலும் ஹக்கண்டா என்ன? உண்மை, இந்த உண்மையாக நடந்து கொள்ளல். சரியா, ஹக்கு. அதே போல வல் அத்ல் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ள, நீதியாக நடந்து கொள்ளல். சரியா, நேரடி கருத்து ஹக்குன்னு சொல்லுக்கு உண்மை, வல் அத்ல் என்பது நேரடி கருத்து நீதி. இப்ப முஸ்லிம்களின் பண்பு என்னன்னு கேட்கிற நேரம் இவர்களுக்கு அல் ஹக்கு வல் அத்ல் என்ற சொற்கள்ல மட்டும் எழுதா மேலும், அல்லது நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன் நர்தலி அல் மௌத வனபா நஹூன் எழுதினாலும் பிழை இல்ல. சரியா, ரைட். அதான் நீங்க கேட்டுக்கிற கேள்வி. ஓகே, அது மாதிரி கடைசி கேள்வியை பாருங்க. மாஹியல் ஐபுரத்து அத்தரிஸ் அல்ல, இந்த கோடு போட்டிக்கிற அல்லது அத்தரிஸ். அப்ப மாஹி என்ற கருத்தோடு தெரியும் என்ன, அல் ஐபுரா அல்லது அத்தரிஸ் என்ற கருத்து என்ன? யாரு சொல்லலாம்? அல் ஐபுரா அல்லது அத்தரிஸ் அப்படின்னா கருத்து என்ன? படிப்பினை படிப்பினை. பாடம் அல்லது படிப்பினை. பாடம் அல்லது படிப்பினை. சரியா, ஓகே. அப்ப படிப்பினை என்ன? அதான் கேள்வி. சொல்லலுமா யாருக்காவது படிப்பினை என்னண்டு? உலகில் இந்த கவிதையில நீங்க பெறக்கூடிய படிப்பினை என்னன்னு சொல்லலுமா? சிஃபத்துல் முஸ்லிமீன். சிஃபத்துல் முஸ்லிமீன் வேற. முஸ்லிம்களின் பண்பு என்னத்தோட நிக்கிறதானே, வேற நிக்குது. உத்தர சொல்லுங்களேன். குர்ஆன்கள் குறைகளை சீர்படுத்துகின்றது. அதனால் குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். ரைட். வேற முஸ்லிம்களின் பாதையில மரணிக்கிறத விரும்புற. சரியா, இப்ப நீங்க படிப்பனைய கேட்டா அவளுக்கு பொருத்தமான முறையில நீங்க எழுதணுமா இருக்கணும். விஷயம் என்னண்டா, அரபால எழுதணும். அரபால சொல்லுங்களேன். இப்ப சார் ஹுவ நர்தலி ஹுவ வனஅபான் எழுதணும். ஹுவ வேற வனபாண்டா நாம் இருக்கின்றோம். சரியா, நர்தலி என்ன நாங்கள் விரும்புகின்றோம். என்ன சொல்றது, எப்படி சொல்றது? أرسل المسلمون الموت. சரியா, இது ஒன்றும் இல்ல. சரியா, நீங்க இப்படி எழுதுனா சரி. அதாவது ரைட் பாருங்க, நர்தலி என்றா தானே நாங்கள் விரும்புகின்றோம். அந்த நூனுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம்னா யாவை போடலாம். சரியா, யர்தலி யர்தலி அண்டு போட்டு, சரியா, யர்தலி யாரு? அல் முஸ்லிமூன முஸ்லிம்கள். கவிதையில முஸ்லிமூன் சொல் வரதானே. அப்ப யர்தலி அல் முஸ்லிமூன. சரியா, முஸ்லிம்கள் விரும்புகின்றார்கள் அல் மௌத்த. சரியா, விளங்கினா அவனுக்கு? யர்தலி அல் முஸ்லிமூன அல் மௌத்த, முஸ்லிம்கள் மரணத்தை விரும்புகின்றார்கள். நீங்க விளங்கி கொள்ளுங்க. இப்ப இதுல இருக்கிற சொற்கள்ல இந்த ஆரம்பத்துல இருக்கிற நர்தலி நூனை கொண்டு ஆரம்பிச்சா நாம் என்ற கருத்துல வார். அதே நாங்க நூனை நீக்கிட்டு யாவை போட்டா அவர்கள் என்ற கருத்துல வார, அவன் அல்லது அவர்கள். அப்ப யர்தலி அல் முஸ்லிமூன அல் மௌத்த, முஸ்லிம்கள் மரணத்தை விரும்புவார்கள் என்று எழுதலாம். சரியா, ஓகே. உதாரணமாக நான் ஒரு படிப்பினையே சொல்றேன். அது மாதிரி வேற என்ன படிப்பினை சொல்லலாம் உங்களுக்கு?
சொல்லுங்க பார்க்க. ரைட். வேற என்ன, வேற ஏதாவது படிப்புன்னு சொல்லலாமா? இப்ப நான் சும்மா கேட்கிறேன் உங்களுக்கு புள்ளகள். இதுல வந்து என்ன சொல்ல பாத்தீங்க? ரைட். இந்த இது இருக்கிறதானே, முஸ்லிமூன் ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன். இப்ப முஸ்லிமூன் என்றா அவ்வளவு தெரியும், முஸ்லிம்கள் என்ற கருத்துல வரும். ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூன். ஹக்கண்டா என்ன? உண்மை, உண்மை சத்தியம் என்ற கருத்துல வரும். அதுலண்டா என்ன? நீதி என்ற கருத்துல வரும். அப்ப உண்மையும் நீதியும் எங்க இருக்குமோ அங்கு நாம் இருப்போம். சரியா? இப்ப நீங்க இத கொஞ்சம் மாத்தி எழுதலுமான்னு பாருங்க. முஸ்லிம்கள் வந்து சத்தியமும் நீதியும் அல்லது உண்மையும் நீதியும் எங்க இருக்குமோ அங்க இருப்பார்கள் என்றதை எப்படி எழுதலாம்? சொல்லலுமா யாருக்காவது? யகூனுல் முஸ்லிமூன அல் ஹக்கு யகூனுல் முஸ்லிமூன என்ன? ரைட். யகூன். இப்ப நகூனு வந்தா நாம் இருப்போம் தானே. அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படி எழுத போறீங்க? யகூன் என்றதுக்கு பதிலாக நகூன் என்றதுக்கு பதிலாக யகூனு என்று எழுதுவீங்க. ரைட். யகூனு அல் முஸ்லிமூன. ரைட். முஸ்லிமூன் என்று போட்டு ஹைசு கானல் ஹக்கு வல் அத்ல் அதோட நிப்பாட்டினா சரி. யகூனுல் முஸ்லிமூன, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. யகூனு அல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் இருப்பார்கள். அல் முஸ்லிமூன் என்று போட மேலும் அலிஃப்லாம் போடாம ஒரு கவிதையில் இருக்கிற மாதிரி முஸ்லிமூன் என்று சொல்ல மட்டும் போட மேலும். யகூனுல் முஸ்லிமூன ஹைசு கானல் ஹக்கு வல் அத்ல். ஹைசு கானல் ஹக்கு வல் அத்ல், எங்கு உண்மையும் நீதியும் இருக்குமோ அங்கு முஸ்லிம்கள் இருப்பார்கள். வழங்கினா பிள்ளைகள்? கஷ்டமா இல்லை? ஓகே. நான் இப்ப சொன்னது எப்படி என்றா இந்த பாருங்க. ரைட். இத நீங்க வேணுமெண்டா எழுதி கொள்ளுங்க. இப்ப நகூனு வண்டா கருத்து நாம் இருப்போம் தானே. நகூனு வண்டா கருத்து நாம் இருப்போம். அந்த இடத்துல நீங்க என்ன செய்யற? நூனுக்கு பதிலாக யாவை போடுற, அவ்வளவுதான். யகூனு அல் முஸ்லிமூன, யகூனுல் முஸ்லிமூன. ரைட். முஸ்லிம்கள் இருப்பார்கள். ஹைசு எங்கு, எங்கே? ஹைசு கானல் ஹக்கு வல் அத்ல். கானல் ஹக்கு வல் அத்ல், அவ்வளவுதான். அது ஒரு இபுராவாக படிப்பனையாக எழுதலாம். சரியா? முஸ்லிம்கள் வந்து உண்மையும் நீதியும் எங்கு இருக்குமோ அங்கு இருப்பார்கள் என்று எழுதலாம். சரியா? கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. அல்லது யர்தலி அல் முஸ்லிமூன அல் மௌத்த, முஸ்லிம்கள் மரணத்தை விரும்புவார்கள். அப்படி ஏதாவது ஒரு பொருத்தமான படிப்பனை ஒன்று எழுதினா சரி. ரைட். நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த எக்ஸாம் வினைச்சொல் வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வினைச்சொல் போடுற அளவுக்கு லேசி. பிறகு பின்னுக்கால போட்டா கொஞ்சம் அதுல சேஞ்சஸ் எல்லாம் செய்ய வர இலக்கண ரீதியா. ஆனா அது பிழையா பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுற லேசி. சொல்லுங்க மகன். ஃபர்ஸ்ட் லைன் அப்படி எழுதி நகூன் உண்டு போடாம யகூன் உண்டு போட்டா பிள்ளையா? பிரச்சனை இல்லை. இனி அந்த நீங்க சொல்ல வர்றது என்னன்னா ஹைசு கானல் ஹக்கு வல் அத்லு நகூனு என்று போட்டா நாம் இருப்போம் நகரத்துல தானே இருக்குது. இப்ப யகூனு என்று போட்டா பிழை இல்ல. சரி, கருத்து வந்தாச்சு. ஓகே. நீங்க அப்படி போடுறேன்னா அப்படி போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அரபு மொழிய வாக்கியம் எழுதக்கொள்ள முதலாவதாக பெரும்பாலும் போடுறது என்னண்டா வினை சொல்லத்தான் முதலாவதாக போடுறது. சரியா? யகூனு, யகூனு இருப்பார்கள். அல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள். எங்க? ஹைசு கானல் ஹக்கு வல் அத்ல். ரைட். வேற என்ன கேட்கிற? ரைட். ஓகே. இப்படி உங்களுக்கு பெரும்பாலும் எழுதியலுமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து எக்ஸாம் கிட்டவாகிற நேரம், நெருங்குற நேரம் ஒவ்வொரு உரைநடையிலும் ஒவ்வொரு கவிதையிலும் காணப்படக்கூடிய படிப்பினைக்கு ஒவ்வொரு உதாரணத்தை நாங்க அரபால எழுதி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்படி எழுதி காட்டினா உங்களுக்கு லேஸ். அது ஒவ்வொரு உரைநடையிலையும் ஒவ்வொரு கவிதையிலும் காணப்படக்கூடிய உரைநடை அந்த படிப்பினை இபுரா அல்லது அத்தருஸ்.
அல்லது இன்னொரு சொல் ஒன்று மிக்குது ஃபாயிதான்ற சொல். இந்த சொற்களை போட்டு நான் உங்களுக்கு தொகுத்து தாரேன். சரியா? அப்ப வந்து உங்களுக்கு லேசா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார் இந்த பேப்பர் குரூப்ல போடுங்க. ஓ மகன், நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்ல போடுறேன்னு. சரி, அப்ப நாங்க வினாத்தாள் ஒன்றை கலந்துரையாடினது உங்களுக்கு கிளியரா விளங்கினா எல்லாருக்கும்? அதுல எதுவும் டவுட் இருக்குதா? ஓ சார். இல்லதானே? ரைட், ஓகே. சரி, அடுத்து கொஞ்சம் புரியுங்க. இல்ல புரியுங்களா? சரி, ஓகே. ரைட். இதுல வினாத்தாள் 2 பொறுத்தளவில் ரைட், வினாத்தாள் 2 நான் ஏற்கனவே சொன்னது போல 60 புள்ளிகளுக்குரியதான் வினாத்தாள் 2. இந்த வினாத்தாள் 2ல 5 வினாக்கள் மொத்தமாக இருக்குது. சரியா? இதுல முதலாம் அல்லது இரண்டாம் வினாவுக்கு விடையளித்தல் கட்டாயமானது. அதாவது கவிதை அல்லது உரைநடை. நீங்க கவிதையை சாய்ஸ் பண்ணலாம் அல்லது என்ன செய்யலாம், உரைநடையை நீங்க சூஸ் பண்ணி எழுதலாம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. 3ஆம் 4ஆம் 5ஆம் வினாக்கள்ல இருந்து விரும்பிய 2 வினாக்களுக்கு நீங்க விடையளிக்க வேண்டும். 3ஆம் 4ஆம் 5ஆம் ஆண்டு வரக்கொள்ளதான் அங்க சூரா வரும், ஹதீஸ் வரும், அடுத்த பழமொழி, சந்தர்ப்பத்துவா, சிறுகுறிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பிரதான வினா ஒன்று இருக்குது. அப்ப அதுல இருந்து நீங்க 2 கேள்விக்கு கட்டாயம் எழுதணும். எப்படியோ மொத்தமாக 5 வினாக்களுக்கு நீங்க 5 அல்ல 4 வினாக்களுக்கு நீங்க கட்டாயமா விடை எழுதணும். 4ன்னு தான் நினைக்கிறேன். 4 அல்ல 3. சரி, இதுல கொஞ்சம் எப்படியோ தெரியா, எப்படியோ கவிதை அல்லது உரைநடை. சரியா? கவிதை அல்லது உரைநடை. அப்ப அதுல ஒரு வினா வரும். அது பிறகு வர இந்த தகவல் கொஞ்சம் தரவு பிழையா இருக்குது. அது பிறகு வர என்ன, சூரா, ஹதீஸ், சூறாவை அடிப்படையாக வச்சு பெரிய வினா, ஹதீஸ் அடிப்படையாக வச்சு பெரிய வினா, அடுத்து சந்தர்ப்பத்துவா, குறிப்பு எல்லாம் சேர்த்து பெரிய வினா. அப்ப எல்லாம் சேர்த்துதான் பெரிய வினா. துவாவும் பழமொழியும் சிறுகுறிப்பும் சேர்த்துதான் பெரிய வினா. அது 3ல இருந்து ஏதாவது 2 தான் எழுதணும். அப்ப மொத்தமாக 3 வினாக்களுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், விடை எழுதணும். 3 வினாக்கள், இதுல 5 வினாக்கள் இருக்குது, 3 வினாக்களை தான் விடை எழுதணும். ரைட், டைம் நெருங்குது. ஓகே, நாங்க இந்த கவிதையைத்தான் சென்ற வகுப்புல பார்த்தோம். ஓகே, இதுல நான் இந்த அல்கவுன் யசூல் வலா தும்ஹா ஃபித்தஹ்ரி ஸஹாயிஃபு சுதுதினா என்ற இந்த வரி சிலபஸ்ல இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா சிலபஸ்ல இருக்கிற ஒரு வரி ஒன்று இந்த கவிதையில் இல்லை. அவங்களுக்கு தெரியும், ஃபீல் சைஃபி தரபைனா வபனைனல் இஸ்ஸா லிதௌலத்தினா என்ற அந்த கவி வரி இந்த இதுல இல்லை. நான் வேணுமா இருந்தா இந்த கவி வரியை நான் கொஞ்சம் மொழிபெயர்த்து சொல்லி தந்தாலும் நல்ல மட்டும் யோசிக்கிறேன். ஏண்டா சம்டைம் இப்ப இந்த பேப்பர்ல வந்திருப்பது போல ஃபைனல் பேப்பர்ல வந்தா சிக்கல் ஆகிடும். நான் அவளும் சொல்லித்தாரேன்னா இந்த வரியும் அல் கவுனு யசுவல் வலா தும்ஹா ஃபித்தஹ்ரி ஸஹாயிஃபு சுதுதினா. ரைட். இப்ப இதுல நீங்க பார்க்கலாம், இப்படியான கேள்விகள் வர. உதாரணமாக, கவிஞர் நாட விரும்பும் மைய கருத்து யாது? இக்கவிதையில் காணப்படும் இலக்கிய நயத்தை விளக்குக. இஸ்லாமிய மார்க்கத்தோடு தொடர்புடைய சொற்கள் 4 குறிப்பிடுக. இக்கவிதையின் மூலம் உணர்த்தப்படும் ஒழுக்கங்கள், போதனைகள், படிப்பினைகள் 2 தருக. அதாவது ஒழுக்கங்கள் 2 அல்லது போதனைகள் 2 அல்லது படிப்பினைகள் 2. கடைசியா வந்துகிறத பாருங்க. ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமல் லின்னாஸ். இது ஒரு குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் வசனத்துக்கு பொருத்தமான அடி அத கவிதைகள் எங்கு காணப்படுகின்றதுன்னு கேட்டுக்கிறேன். அப்போ ஒரு கவிவரியை நீங்க எழுதணும். ஓகே, பெரும்பாலும் இந்த பேப்பர்ல இல்லை அப்படி. ஆனா கடைசியாக இடம்பெற்ற 2 வருடங்கள்லையும் இப்படி ஒரு குர்ஆன் வசனமோ அல்லது ஹதீஸோ தந்தா அதற்கான பொருளையும் தருவார்கள். இப்ப என்ன, ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமல் லின்னாஸ் என்ற இந்த குர்ஆன் வசனத்துக்கான பொருள் இல்லை.
எனவே உங்களுக்கு இது என்ன கேட்டிக்கிறாங்கன்றது விளங்குறது இல்லை. சரியா? பெரும்பாலும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல அப்படி ஒரு குர்ஆன் வசனமோ அல்லது ஹதீஸோ அல்லது ஒரு இமாமுடைய கூற்றோ எது வந்தாலும் அதோட பொருள் பெரும்பாலும் வரும் வரும். ஓகே, பெரும்பாலும் வரும். அப்ப அவங்களுக்கு பொருளை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம், கேள்விகளுக்கான விடைகளை எழுதலாம். சரியா? ரைட், ஓகே. ஹைர், நான் நினைக்கிற வினாத்தாள் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு கலந்துரையாட கிடைச்ச. நான் நினைக்கிற ஒரு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும். இன்ஷால்லா நான் உங்களுக்கு இந்த பேப்பரை நான் குரூப்ல போடுறேன். சரியா? போட்டா நீங்க இன்ஷால்லா இந்த பேப்பரை வினாத்தாள் 2க்குரிய பகுதியை செஞ்சு கொண்டே வாங்க. செஞ்சு கொண்டு வர சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அது மிச்ச பிரயோசனமா இருக்கும் இன்ஷால்லா. சரியா? ஓகே சார் அந்த வரியை சொல்லி தரேன் நீங்க. இப்போ இல்லம்மா, நான் எனக்கு 8:30 மீட்டிங் கொண்டு மீக்கிற, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷால்லா. சரியா? சார் அந்த வரைய நீங்க சொல்லி தந்தே. இல்ல, அது நான் சொன்னேன். அல் கவுனு யசூலு வலா தும்ஹா ஃபித் தஹ்ரி ஸஹாயிஃபு சுதுதினா என்பது இந்த கவிதையில இருக்குது, ஆனா சிலபஸ்ல இல்ல என்று நான் சொன்னேன். இதெல்லாம் இன்னும் ஒரு வரி ஒன்று நான் சொல்லி தந்தேன். அதை நீங்க எழுதி கொண்டீங்க ஒரு புத்தகத்துல. அது என்னண்டா, ஃபி லில்லி ஸைஃபி தரப்பைனா வ பனைனல் இஸ்ஸ லிதௌலத்தினா. ஞாபகம் இருக்குதா? அதை நீங்க ஒரு புத்தகத்துல எழுதி கொண்டீங்க, புத்தகத்துல கொப்பியில எழுதி கொண்டீங்க. இது கவிதையில இருக்குது, ஆனா சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா இந்த பேப்பரை பார்க்குற நேரம் சொல்லித்தந்தா நல்ல மனது யோசிக்கிறேன். ஓகே, ஆனா இன்ஷால்லா சொல்லித்தாருங்க. ஓகே சார். ஓகே, அப்ப 2 புக்ல வேலை இல்லாத வரிகளும் வரும் அப்படி? இல்ல, பெரும்பாலும் வராது. சரியா? நீங்க எனக்கு தெரியும், மற்ற கேள்வி அப்படித்தான் வரும். சரியா? புக்ல இல்லாத கவி வரிகள் பெரும்பாலும் வராது, பெரும்பாலும் வராது. ஆனா அப்பப்ப அந்த வேலையை பார்த்திக்கிறேன். சரியா? புக்ல இல்லாத ஒரு 2 கேள்விகளை எக்ஸாம் பேப்பர்ல எடுத்துதான் நிற்கிறாங்க. சரியா? அப்படியே 1 2 நடந்திருக்குது. ஓகே, எப்படி வந்தாலும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது இல்ல. சரியா மகள்? ஓகே. ஓகே, நீங்க தாராளமா எடுக்கலாம், பயப்படவே தேவையில்லை. சரி, அப்ப நான் உங்களுக்கு 2 வேலை தந்திருக்கிறேன். ஒன்று, அந்த சார்ட்டை யாராவதுன்றதை நீங்க இப்ப எனக்கு நான் பேரு சொல்லாம தான் சொல்றேன். அப்ப அவ செய்வா இவ செய்வான்னு இருக்காம நீங்க சுயமாக செஞ்சு பாருங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 2வது எக்ஸாம் பேப்பர் அனுப்புற, நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. 3வது ரைட், ஓகே, அந்த 2 வேலையும் உங்களோட இன்ஷால்லா செஞ்சு கொண்டு வர பாருங்க. சரியா? ஓகே, அப்ப நாங்க கிளாஸ் முடிச்சு கொள்வோமா இன்ஷால்லா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, அப்ப சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரஹ்மா இக்ரா, இங்க இக்ரா